ஹாய் எவ்ரிவன். என்னோடய பேர் கிருஷ்ணன். நான் சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து 8 இயர்ஸ் ஆஃப் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது ஒர்க்கிங்கில், ப்ரொஃபஷனல் லைஃப்பில். அந்த 8 இயர்ஸில் 2 இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. லைக் நான் மொபைல் அக்சசரிஸ், லேப்டாப்ஸ், லைக் ஹோல்சேல் பண்ணிகிட்ருந்தேன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா சேல்ஸ் கரியர், ஒரு 6 இயர்ஸ் ஆஃப் சேல்ஸ் கரியரில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ அட் ப்ரெசன்ட் நான் லெகோ கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகி சேல்ஸ் மேனேஜர் பொசிஷன்லேருந்து ரிலீவ் ஆகி நான் இப்போ ஒரு சின்ன அப்ஸ்கில்லிங் பிரேக்கில் இருக்கேன். ஸோ இந்த டைமில் தான் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. லைக் 5 AM சுரேஷ் பாண்டியன் சாரோட 21 DSS கிளாஸை நான் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. இந்த 21 DSSக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட்டு நம்ம என்கேஜிங்காக லைக் ஸ்டடீஸ்க்கு இப்போ நான் பண்ணுற அப்ஸ்கில்லிங்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங் எழுந்து அப்ஸ்கில் பண்ணலாம். லைக் ஹேபிட்டேட்டை லைக் 5 AM எழுந்து ரொட்டீனாக பழகலான்றதுக்காக தான் லைக் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய 5 AM கிளாஸஸ், லைக் சின்ன சின்ன கிளாஸஸ், ஒரு 6 days 5 days அந்த மாதிரி கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த 3 days 4 days கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இந்த 21 DSS இந்த கிளாஸ் எடுக்கிற இந்த ஸ்கில்லோரா அகாடமிக் டீம் கம்ப்ளீட்டாக தே ஆர் கிரியேட்டிங் அ கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ். நான் ஓவராலாக இது ஸ்பெசிஃபிக்காக லைக் இன்டென்ஷனலாக நான் சொல்கிறேன். இது எனக்கான லைஃப்பில் ஒரு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்னோடய பர்சனல் லைஃப்பில் எனக்கான கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கில்லோரா அகாடமி. இப்போது பர்சனல் லைஃப்பில் ஆக்சுவலி எனக்கான ஒரு செல்ஃப் டிசிப்ளின், ஒரு ஹேபிட் க்ரியேஷன்ஸ் அதெல்லாமே லைக் நான் எதுவும் பண்ணவே இல்லை. பட் இந்த 21 DSS கிளாஸ் ஆரம்பித்த பிறகு சார் ஒரு புக்லெட் கொடுத்துருந்தார், ஓகேங்களா, டாஸ்க் புக்லெட்ஸு. அந்த டாஸ்க் புக்லெட்ஸை பெருசாக நான் ஹேண்டில் பண்ணல. பட் பெருசாக நான் எதுவும் எழுதலை, ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா. பட் இங்கே விஷயம் என்னென்னா, அவர் சொல்கிற விஷயத்த நம்ம பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வி திங்கன் அந்த செயலை வந்து நம்ம லைக் க்ரியேட் பண்ணி நம்ம அதை கண்டினியூட்டியாக கன்சிஸ்டன்ஸ் மோடில் நம்ம அதை பண்ணிட்டு வரணும். அதுக்கான மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை செட் பண்ணேன். சார் சொல்கிறத அதுக்கேற்ற மாதிரி கேட்டு ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் மை செல்ஃப். என்னோட செல்ஃப் டிசிப்ளின்ஸ் அண்டு ஒரு கன்சிஸ்டன்சி மோட் ஆஃப் ஒரு ப்ரொகாஸ்டினேஷன் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் லைக் நிறைய விஷயத்த எனக்கு சுரேஷ் பாண்டியன் சார் வந்து லைக் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இது நிறைய பேரோட லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு 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 கான்செப்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் ஸோ. எனக்கு என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்த மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் தாக்கத்தை கொடுத்துருக்காரு. ஸோ ஆக்சுவலி ஐம் கம்ப்ளீட்லி இது என்னோடய ஆர்ட்லேருந்து, என்னோடய சோல்லேருந்து 100% கிடையாது, 200% உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். ஸோ நீங்கள் என்ன பர்சனலாக ரெடி பண்ணுறீங்க, ஒரு பர்சனலாக ஒரு ₹1, ஐ மீன் ஈவன் தே ஆர் நாட் சார்ஜிங், ஐ மீன் சிம்ப்ளி ஆக்சுவலி இது ₹1, ஒரு ₹100, ₹500, ₹2000 அந்த மாதிரிக்கு ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ இன்வெஸ்டிங் ஆஃப் மணின்றது இங்கே மேட்டரே கிடையாது, ஓப்பனாக சொல்லப்போனால். ஸோ இங்கே அவர் ஆக்சுவலி இது எப்படி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஆக்சுவலி நான் ஒரு இன்ட்ரோவர்ட். ஓப்பனாக சொல்லப்போனால் நான் ஒரு இன்ட்ரோவர்ட். யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டேன். சேல்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஜாப் கான்செப்டில் போய் பேசணுன்னா ஐ வில் டாக். தென் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரியும் இளைய தளபதி விஜய். அந்த இளைய தளபதி விஜய் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் தான். பெருசாக அவர் வந்து யார்கிட்டையும் பர்சனலாக பேச மாட்டார். அவரோட ஒர்க் ப்ரொஃபஷ்னல் கரியரில் அவர் போய் அவரோட ஃபீல்டில் லைக் நிறைய பேர்கிட்ட பேசுவார், லைக் பழகுவார்.
பட் வெளியே வந்து பப்ளிக் கிட்ட சகஜமாக பேச மாட்டார், சைலண்ட்டாக தான் இருப்பார். ஐ மீன் ஸோ சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது ப்ரொஃபஷ்னலாக லைக் கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பொலிட்டிக்கலில். பட் இப்போ பேச கற்றுக்கிறாரு. பட் ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி நவ் ஆக்சுவலி. ஐ மீன் எனக்கு 50 வயசில் கிடைக்கல, எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. நான் ஓப்பனாக நான் இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ட் மேனாக பேசுகிறதுக்கு காரணம் லைக் ஸ்கில்லோர் அகாடமி. ஸோ நான் அதை ஓப்பனாக சொல்லுவேன், ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஸோ நான் இது எல்லாருக்குமே ஆக்சுவலி என்னோடய ஃபேமிலிஸில் எல்லாருக்குமே நான் நிறைய பேர்கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைக் இந்த கிளாஸஸ் எடுத்துக்கோங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் லைஃப். நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் தான், ஓகேங்களா? இன்வெஸ்டிங் சம் அமௌண்ட்டுன்றது இங்கே பெரிய விஷயமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். இன்றைக்கி சம்பாதிக்க முடியும், நாளைக்கு அதை செலவு பண்ணிவிட்டு அகைன் நம்ம சம்பாதிக்க போகிறோம். உங்களுக்கான லைஃப்பில் உங்களுக்கான ஒரு டிசிப்ளின் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க? உங்களோட லைஃப் கோச் வந்து லைக் சுரேஷ் பாண்டியன் சாரும், லைக் மென்டார் சுரேஷ் பாண்டியன் சாரும், செந்தில் சாரும், பிரபு சாரும், இந்த அகாடமியை, இந்த ஸ்கில்ஸை லைக் இது ஒரு ஸ்கில்லு தான், எல்லாருக்குமே தேவையான ஸ்கில்லு தான். இப்போ எக்ஸாம்பிள் கோர்சஸ் கற்றுட்டு லைக் அங்கே ஒர்க் பண்ணி அப்ஸ்கில் பண்ணி லைக் அப்கிரேட் ஆகி அவங்க ஒர்க் போய் லைக் ஒரு மேஜர் ஆஃப் எல்பிஏ அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு அப்ஸ்கில்னா, அது ஒரு ஸ்கில்னா லைக் எதை வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம லைஃப்பில் வாழ போகிற விஷயமும் ஒரு ஸ்கில் தான். ஓப்பனாக சொல்லப்போனால் லைஃப்பில் வாழ போகிற விஷயத்தையுமே நம்ம லைஃப் பேட்டர்ன்ஸை எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு பெரிய ஸ்கில் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இன்ட்ரோவர்ட்லேருந்து வெளியே வந்து பர்சனலாகவும் பப்ளிக்காகவும் ஓப்பன் டாக், ஓகேங்களா? லைக் நினைக்கிறது பேசுகிறது நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸோ சீரியஸ்லி நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், நினைக்கிறது நம்மளால் பேச முடியாது. ஸோ நம்ம ஒரு நினைப்போம், அதே மாதிரி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்லி இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மேனரில் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க விஷயமும் சேம் திங்காக இருக்கலாம். ஸோ என்னோடய மனசில் இன்னமும் ஸ்கில்லோர் அகாடமி பற்றி கம்ப்ளீட் அண்ட் டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் தோணுது. பட் இருந்தாலும் என்னோடய வார்த்தைகள் வர விஷயங்கள் ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு அப்படின்றது தான் என்னோடய ஃபீலிங்காக இருக்குது. இதுக்கான ஒரு தருணத்தை கண்டிப்பாக என்னால் எப்படி சொல்கிறதுன்றது வார்த்தைகள் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்தளவுக்கு என்னோடய பர்சனல் டெவலப்மெண்ட் இப்போ சுச்சுவேஷன் ஆக்சுவலி என்னோடய சுச்சுவேஷன், நான் இது வரைக்கும் லேசினஸ் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சா பண்ண மாட்டேன். லைக் இது அப்புறம் பார்த்துக்கலாம், இது அப்புறம் பண்ணிக்கலாம், இது ஏன் படிக்கணும், இதுக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், மணி மைண்ட் செட்டு, இந்த மணி மைண்ட் செட் காசு வச்சுட்டு செலவாயிடும். ஸோ இது எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிறது தான், ஓகேங்களா? பட் இப்போ என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் அப்ஸ்கில் பண்ணணுன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மார்னிங் 5 AM நான் எழுந்துக்கணுன்னா ஐ ஜஸ்ட் வேக்கிங் அப் அண்டு நான் ஒரு விஷயத்த பண்ணணுன்னா அது இப்பயே பண்ணணும் அப்படின்றது ஒரு தாட் இருக்குது. அதை நான் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட் டூயிங் அட் த டைம். ஒரு 2 minutes இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஒரு ஃபினான்ஷியலில் 50% ஆஃப் சேலரி வாஸ் ஸ்பெண்டிங், 30% சேலரி ஆஃப் இன்வெஸ்டிங், 20% சேலரி ஆஃப் ஸ்பெண்டிங் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரில் லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லைஃப்பில் சார் வந்து நிறைய விஷயம் சொன்னார். பட்டு எல்லாமே என் மைண்டுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் இதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கில்லோர் அகாடமிக்கு வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணி லைக் டீப்பர் மேனராக லைக் அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணி ஹேபிட்டை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கான யூஸ்ஃபுல் உங்கள் லைஃப்பில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இது பர்சனலாக நான் சொல்கிறேன். இது வந்து லைக் எனக்கு ப்ரொமோஷன் வீடியோன்ற மாதிரி நினைக்காதீங்க. இது என்னோடய ஸ்டேட்டஸில் வைப்பேன். ஓப்பனாக சொல்ல போனால் ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் இன் மை ஸ்டேட்டஸ். ஐ எம் ஜஸ்ட் போஸ்டிங் இன் மை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாத்துலேயுமே நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான லிங்க்குமே ஆக்சுவலி நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து டெஸ்டிமோனியல் வீடியோ.
நான் இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டெஸ்டிமோனியல் வீடியோ. ஸோ இதை நீங்கள் என்னோடய ப்ரொஃபைல்லேயே நீங்கள் பார்ப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. என்னோடய பர்சனல் டெவலப்மெண்ட்டு, என்னோடய லைஃப்பில் வந்த தாக்கத்தை நான் இதை லைக் என்னோடய கம்ப்ளீட் மைண்ட் தாட்டை வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது நான் ஒரு கன்சிஸ்டன்சி மோடில் லைக் ஒரு பிரேக்கில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது என்னோடய விருப்பமாக இருக்குது. அதனால் நான் அந்த ஒரு கோல் செட்டிங் க்ரியேட் பண்ணி ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃபார் மை ஜேர்னி. ஸோ அதை நல்லபடியாக முடிச்சுட்டு எனக்கான லெவலில் நான் லைக் ஐம் ஜஸ்ட் ஹேவிங் ஒன் எய்ம் ஃபார் பேசிக்லி ஒரு யாரோட லைஃப்லேயுமே ஒரு டார்கெட்டு, ஒரு எய்மு, ஒரு ஆம்பிஷன்றது பெருசாக இருக்குமா இருக்காதான்றது தெரியாது. நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வச்சில்லாமே இருப்பாங்க. பட் அந்த விஷயத்தில் நான் வச்சில்ல. பட் என்னை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை பற்றி நான் வச்சில்ல. நான் இப்போது அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்தை நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணி அதை நான் பண்ண போகிறேன், பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பனாக சொல்ல போனால் ஐ வில் பி டூயிங் கண்டினியூஸ்லி. சார், சுரேஷ் சார், செந்தில் சார் அண்ட் பிரபு சார், நான் இதை உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன்றது எனக்கு தெரியல. எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் நான் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணி லைக் டேரெக்டாக மீட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் கிடச்சா மீட் பண்ணி தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசலாம். நான் சென்னையில் தான் இருக்கேன். எனி ஹெல்ப் சேல்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக கூப்பிடுங்க. நான் அவைலபிள் ஆஃப் எனி டைம் இந்த கால். என்னோடய நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் கால் மீ வென் எவர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூப்பிடுங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ அளவுக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் என்னை ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். என்னோடய பர்சனல் டெவலப்மெண்ட் என்னால் பார்க்க முடியுது சார், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் அ ஸ்கில் ஆர் அ டீம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கு மேலே என்னால் என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஐ எம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ தேங்க்யூ.